நம் ஆராத்திய தெய்வத்தின் சந்நிதி சரியாக இல்லை என்றால் அந்த துரதிருஷ்டம் யாருடையது என்றால் நம்முடையதுதான். சிலர் என்னிடம் கேட்டார்கள், சுவாமி, இப்படி பெரிய பெரிய க்ஷேத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன, அந்த க்ஷேத்திரங்களில் பகவான் இருக்கிறார். மீண்டும் கோடிக்கணக்கானோர் அந்த தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்கிறார்கள். அவர்களுக்கு அருளும் கிடைக்கும், எல்லாமே நடக்கும். அது அனுபவத்தில் உள்ள விஷயம், இது உண்மை. அப்படியானால் நிஜமாகவே அந்த கடவுள் அங்கே இருக்கிறார் என்றால் இவ்வளவு இத்தனை இடங்களையும் அழிக்கும் போது அப்பொழுது கடவுள் ஏன் சும்மா இருந்தார், ஏன் சும்மா பார்த்து கொண்டிருந்தார் கடவுள் என்று சிலர் என்னிடம் கேட்டார்கள். நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் எப்போது அந்த தேவ கஷேத்திரத்தை அழிக்க வந்தார்களோ அந்த அழிக்கும் நேரத்திலே பகவான் பார்த்து கொண்டிருந்தார் என்பது உண்மைதான். ஆனால் யாரை பார்த்து கொண்டிருந்தார்? அந்த அழிப்பவனை பார்க்கவில்லை, உங்களை. பகவான் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை என்பது உண்மைதான். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தருணங்களில் அவர் அழிவை வேடிக்கை பார்க்கவில்லை. அவரது பார்வை அழிப்பவர் மீது இல்லை, மாறாக அவரது பக்தர்களின் மீதே இருந்தது. பகவான் நம்மை பார்த்து இவ்வாறு கேட்டுக்கொண்டிருந்தார். எங்கோ இருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து வந்த யாரோ ஒருவர் நீங்கள் புனிதமாகவும் விலைமதிப்பற்றதாகவும் தெய்வீகமாகவும் கருதும் ஒன்றை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அவர்கள் இவ்வளவு தூரம் வர நீங்கள் எப்படி அனுமதித்தீர்கள்? அதை ஏன் நீங்கள் தடுக்கவில்லை? அங்கு பகவான் வெளிப்பட வேண்டிய அவசியம் என்ன? அவர் அங்கு இருப்பதன் மூலம் அவருக்கு எந்த லாபமும் இல்லை, இல்லாததால் நஷ்டமும் இல்லை. பக்தர்களுக்காக மட்டுமே அவர் கோயில்களில் எழுந்தருள்கிறார், ஆசீர்வதிக்கவும் உயர்த்தவும். உண்மையான இழப்பு நமது நம்பிக்கைக்கு, நமது பக்திக்கு, நமது தர்மத்திற்கே. நமக்கு நல்வாழ்வை தரும் நமது தர்மத்தின் அடித்தளமே பலவீனமடைந்தால் அதனால் பாதிக்கப்படுவது நாம் தான். எனவே இழப்பை சந்திப்பவர்களே அதை சரி செய்ய வேண்டும். நமக்கு புனிதமானதை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் நாம் யாரை குறை கூற முடியும்? நிச்சயமாக பகவானை அல்ல. புனிதம் பாதுகாக்கப்படும் போது லாபம் நமக்கே, அது அழிக்கப்படும் போது நஷ்டமும் நமக்கே. எனவே நாம் தானே செயல்பட வேண்டும். அந்த சுமையை ஏன் பகவான் மீது சுமத்த வேண்டும்? எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் அவர்களை இவ்வளவு தூரம் வர அனுமதித்தது நாம் தான். இனிமேல் இதுபோன்ற சூழ்நிலைகள் மீண்டும் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். ஒவ்வொருவருக்கும் தங்களால் இயன்ற வழியில் பங்களிக்கும் திறனை பகவான் அளித்துள்ளார். வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு புனிதமானவற்றை பாதுகாப்பதில் நாம் எவ்வித முயற்சியும் எடுக்க தவறக்கூடாது. ஒவ்வொருவரும் தங்கள் திறமைக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ப விழிப்புணர்வு, ஒற்றுமை மற்றும் அர்ப்பணிப்புடன் நமது தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும்.